வணக்கம் நேயர்களே, நானும் ஐடி கார்னர் சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரெகுலரா நம்ம லேர்ன் பண்ற வீடியோ மாதிரி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஒரு போனஸ் டாபிக் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து இன்னொரு பிளேலிஸ்ட்ல நான் இன்னிலிருந்து ஆட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து புதுசா கத்துக்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பைத்தான் கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசிக்கலாவே பைத்தான்னா என்னன்னு அர்த்தமோட கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கத்துக்கிட்டதை ஸ்மார்ட்டா எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோன்றது இந்த வீடியோல இருந்து பார்ப்பேன். தம்ப்நெயில் அஃப்கோர்ஸ் பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன ஏஐ டூல் வேணாலும் இப்போதைக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஜெமினியா இருக்கட்டும், கிளவுடா இருக்கட்டும், ஆந்த்ரோபிக் கிளவுடா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீப்சீக்கா இருக்கட்டும். நான் இப்போ யூஸ் பண்ண போறது ஜிபிடி தான் ஒரு எக்ஸாம்பிளா வந்து எடுத்துக்க போறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க புது சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நானும் வந்து என் சேனலோட ஃபீட்ஸை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம குயிக்கா போயிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிருக்கேன். எதுக்கு ரெண்டு ஜிபிடி ஓபன் பண்ணிருக்கேன் அப்படி? எதுக்கு ஒண்ணுலே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் இப்ப இந்த ஜிபிடி எப்படி ஒர்க் பண்ணுது, இதோட பேசிக்ஸ் என்ன, இதோட மூலதனம் என்னன்றதுலாம் நான் கண்டிப்பா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு நாள் நான் கண்டிப்பா அந்த ஏஐக்கான ஒரு சீரிஸ் எடுக்கும் போது நான் கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம கத்துக்கிட்டு தானே பண்ண போறோம். அதுக்கு நம்ம பேசிக்ஸ் என்ன தெரிஞ்சா போதுன்றதை பார்க்க போறேன். இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் கேட்பாங்க. சாட் ஜிபிடில போய் பாரு, சாட் ஜிபிடி போய் பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் தான். அதாவது ஃபவுண்டேஷனல் மாடல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷனல் மாடல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜிபிடியோட ஒரு ஹையர் செட் அது. அது ஒரு எல்எல்எம் மாடல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க சாட் ஜிபிடி நம்ம கேட்கறதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென் ஏஐ. அதாவது ஆல்ரெடி கத்துக்கிட்ட விஷயத்த அது புரிஞ்சுக்கிட்டது. அதாவது அந்த டேட்டா பேஸ்ல அது என்ன கத்துக்கிச்சோ நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க இன்ஜினியர்ஸ் நிறைய பேரு. அதை கத்துக்கிட்டத சோ நம்ம கேட்கிற ஆன்சருக்கு வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அது கத்துக்கிட்டதை கொடுக்கும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணதை கொடுக்காது. ஓகேவா? நம்ம இதை பத்தி டீப்பா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? பைத்தானை வந்து நம்ம வந்து இப்போ ஏஐ வச்சு நம்ம எப்போ பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ரெண்டுத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான் கேட்க போறேன். சோ வாட் டு யூ மீன் பை பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன். ஓகே, ரைட். அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு நான் வந்து இங்க கொடுக்க போறேன். எதுக்குன்றத நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு இங்க ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டேன். இங்க நான் வந்து சென்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னும் லோட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. சோ நம்ம அதுக்குள்ள செகண்டுக்கு போயிடலாமா? இது என்ன சொல்லுது? பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சின்டாக்ஸ் என்ன, என்னென்ன பாப்புலர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேவா? ஆனா இதோட ஆன்சர் பாருங்க. இஃப் யூ மீன் பை பைதான் இஸ் அ பாப்புலர் லாங்குவேஜ் சொல்லிட்டு என்ன இது இதோட இதோட ரெஸ்பான்ஸ் பாருங்க, இதோட ரெஸ்பான்ஸ் பாருங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது. ஆனா அது கத்துக்கிட்ட விதம் பாருங்க. டைனமிக்கலா கொடுக்குது அது. இது ரெண்டுமே நான் வேற வேற சாட் ஜிபிடியோ ஜெமினியோ கம்பேர் பண்ணி தான் கூட சொல்லிருக்கலாம். அது தனியா கத்துக்கிட்டு இருக்கு, இது தனியா கத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, இது வேற ஆன்சர் கொடுக்கும், இது வேற ஆன்சர் கொடுக்கும். தட் மீன்ஸ் அதுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஒரு ஒரு டைமும் ஒரே ஆன்சர் அது கொடுக்காது. டைனமிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணும் போது டைனமிக்கலா அது வந்து ஆன்சர் பண்ணும். ஓகேவா? சோ நம்ம இதை வச்சுதான் இப்ப நம்ம பில்ட் பண்ண போறோம். சோ நம்ம குவிக்கா வந்து அந்த ரோட் மேப்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பைத்தான் இப்ப புதுசா வந்து பண்ண போறேன், கத்துக்க போறேன்னா இது கிட்ட நான் போய் கேட்க போறேன். ஓகேவா? நம்ம கேட்கும் போது தெளிவா கேட்கணும். நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டுமே இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரே ஒரு டேப் மட்டும் இது பண்ண போறேன். சோ நான் என்ன கேட்க போறேன்? ரொம்ப சிம்பிளா, வாட் ஆர் வாட் ஆர் the basics and setup for Python in Windows and Mac அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன் நான். இல்லைன்னா இப்படி பண்ணலாம், விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதுகிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கோட் எடிட்டர் இது படி பண்ண சொல்லுது, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லுது. இதெல்லாமே நம்ம சிம்பிளா ஆக்கி கொடுக்குது பாருங்க. ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்க, அந்த டாட் எக்ஸி பார்த்து இது பண்ணுங்க. இப்ப பைத்தான் ஒர்க் ஆன இந்த வெர்ஷனை பாருங்க. லினக்ஸ்ல என்ன பண்ணணும், மேக் ஓஎஸ்ல என்ன பண்ணணும், கோட் எடிட்டர்னா என்ன இது பண்ணணும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. இது நம்ம ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணா கூட நம்ம வந்து பண்ணிடலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கும் போது நான் போய் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், இன்ஸ்டால் பைத்தான். எங்க போய் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன்? எனக்கு தெரியாது. நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? வாட் இஸ் த வெப்சைட் டு இன்ஸ்டால் தி பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பனா? ஓகே. ஸோ இந்த வந்து வெப்சைட் வந்து என்ன என்ன எங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும், எங்க போய் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஓகேவா? இங்க கொடுத்துருக்கு.
நான் இங்க போனோடனே பாத்தீங்கன்னா இந்த python.orgன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க python.orgல போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு, டவுன்லோட் பட்டன் பிரஸ் பண்ணணும், எல்லாமே சொல்லியிருக்குது. ஓகேவா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் இது வந்து எல்லாமே பிச்சு பிச்சு ஒரே இதுவா இருக்கு. எனக்கு வந்து எனக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் வேணும், நான் பொதுவா தான் கேட்டேன் நான். எனக்கு மேக்ல என்ன பண்ணணும், விண்டோஸ்ல என்ன பண்ணணும், லினக்ஸ்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். இப்ப பரவாயில்ல, முன்னாடி ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிளண்டா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப சின்னதா வந்து இது பண்ண போறேன் நான். ஐ ஹாவ் இன்ஸ்டால் மை பைத்தான் சக்சஸ்ஃபுல்லி. அதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். நவ் இஃப் ஐ வாண்ட் டு uninstall and reinstall, do I need to add any variables, environment variables பத்தி சொல்றேன். சோ நான் இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா அது வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் கொடுக்கும். அது நீங்க வந்து என்ன டிபெண்ட்ஸ்ல. சோ இப்ப பிளைண்டா நீங்க கேட்கறத விட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க வந்து கேட்கும் போது ரிஃபைன் பண்ணி இப்ப நான் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ண திரும்ப என்ன இப்ப நீங்க ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டால் பண்றது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதை பார்த்த போது இது கொடுக்குற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ நான் பேசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் ஹிஸ்டரி அதெல்லாமே இதே மாதிரி தான் வரும். நம்ம அது போவானா ஜென்ரலாவே ஒரு ஹிஸ்டரி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம பேசிக்கா என்ன போறோம், இப்போ நம்ம சின்டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ எனக்கு ஒரு சின்டாக்ஸ் தெரியும், பட் என்னால் டைப் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் மிஷன் சொல்லிட்டு போட போறேன். சாம்பிள் சின்டாக்ஸ், இதுக்கு பேர் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்டிங் வந்து நான் பண்ண போறேன். இப்போ ப்ராம்ப்ட் எதுக்கு பண்றோம்னா நீங்க வந்து ஒரு ஏஐ கிட்ட சொல்றீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ மிஷன் சொல்லிட்டு அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது மிஷனா லாக் பண்ணிக்கோங்க. இது இது வந்து இந்தந்த வேர்டு தான் இருக்கணும்னு இல்லை, நீங்க எப்படி வேணாலும் வந்து பண்ணலாம். நான் இப்போ வந்து இல்லைன்னா மினி ப்ராஜெக்ட் ஸ்கோப்னு சொல்லிட்டு சொல்றேன். அது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா we are building a mini project and already we have installed Python and VS Code. We have a Python file called test.py அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? The project idea would be login system அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாகின் சிஸ்டமோட ப்ராஜெக்ட் ஐடியா வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். நான் வந்து பிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அப்படி நான் பிடிச்சிருக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா இந்த லாகின் ஐடியா சிஸ்டம் தான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்கோப்பா வந்து இப்போ எடுத்துக்க போகுது. ஓகேவா? டூல்ஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் ஆல்ரெடி இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஎஸ் கோட் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அப் டு டேட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட் டு ஆட் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் நான் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்றேன். ஓகே, வர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஓகேவா? யூசர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூசர் ஸ்டோரி வந்து என்ன சொல்ல போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளியர் அண்ட் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேவா? when user gives the correct username and correct password, it should print login successful. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட் நேம் கரெக்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா லாகின் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வரணும். ஓகேவா? யூசர் நேம் should be validated within the stored variable. ஒரு வேரியபிள் ஸ்டோரா இருக்கும், அந்த வேரியபிள் நேம்குள்ள இருக்குன்ற கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். யூசர் must not exceed the attempts of 5 times. 5 டைம்ஸ் மேல அட்டெம்ப்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். And if after logged in, user will
user must give two inputs in integer, integer, and it should be multiplied with 5. Okay. அடுத்து பாத்தீங்கன்னா if it's exceeding 100, if the exceeding 100, it should say high value, else it's low value. If user enter exit, it should close the program. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா யூசர் கரெக்ட் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும். இட் ஷுட் பிரிண்ட் லாங் சக்சஸ். யூசர் நேம் வந்து should be validated within the stored variable. User must not exceed the attempts of 5 times. After logged in, user must give two inputs in integer and it should be multiplied with 5. If answer is exceeding 100, it should say high value, else it's low value. If user enter exitனா இது வந்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ரூல்ஸ் செட் பண்ண போறேன். நாம இப்ப படிச்சதை தவிர்த்து வெளியில நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துருவோம், நிறைய டைப்ஸ் வந்து கொண்டு வந்துரும். நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ வித் தீஸ் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஓகேவா? நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இப்ப நான் சொல்ற டாபிக்ல இருந்து அது அடிஷனலாவும் சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஸ்டில் ட்ரை பண்ணலாம் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இட் ஷுட் பி அண்டர் த பிலோ பைத்தான் டாபிக்ஸ் அலோன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் யூசர் இன்புட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லூப்ஸ், ஃபார் அண்ட் வைல் அண்ட் நெஸ்டட் லூப்ஸ். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதானா, ஸ்ட்ரிங்ஸ், லூப்ஸ், கண்டிஷனல் ஆபரேட்டர், டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம பார்த்துருக்கிற மேஜர் டாபிக் இவ்வளவுதான். அண்ட் இதுல வந்து அடிஷனலா நான் வந்து என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, ஏழாவதா ஆட் கமெண்ட் பிஃபோர் ஆல் சின்டாக்ஸ் by saying what it will do. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு இந்த ஆட் பண்ணி சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. Make sure it should not exceed these rules. Must stick with this topic alone. இப்போ இந்த ப்ராம்ப்டை நான் வந்து இங்க கொடுக்க போறேன். இதுக்கு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஒரு மினி ப்ராஜெக்ட் ஸ்கோப். we are building a mini project, we have installed சொல்லிட்டு கேக்குது. ஓகேவா? சோ நமக்கு வந்து yes, this is a good Python mini project. We can keep it strictly with our allowed topics. Use Python VNV model is a setup rather than the programming topic. இது என்ன virtual environment வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான இது சொல்லுது. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படியே கொடுத்துருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, I deliberately not use functions, list, dictionary, classes. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணது பாருங்க. நான் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிக்டா இந்த ஒரு இதுல மட்டும் தான் இருக்கணும், இது தவிர்த்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்கோப்பை தவிர போகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் நேம் வந்து அட்மின்ல இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து இது இருக்கணும், மேக்ஸிமம் அட்டம்ஸ் 5 இருக்கணும், ஆல்ரெடி அட்டம்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் அட்டம்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைல் லூப் ஆட் பண்ணிருக்கு, யூசர் நேமோட இன்புட் இங்க ஆட் பண்ணிருக்கு, இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரேக் ஆட் பண்ணிருக்கு. ஸோ அட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆபரேட்டர் ஆட் பண்ணிருக்கு, அங்க லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அகைன் இங்க வந்து ஆட் பண்ணிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்ஸ் கண்டிஷன்ல வந்து இது பண்ணிருக்கு, அகைன் ஒரு ஆபரேட்டர்ஸ் வந்து இது நெஸ்டட் லூப் வந்து கொண்டு வந்திருக்குங்க திரும்ப. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்கன்னும் போது நம்மளுக்கு வந்து நம்மளே வந்து ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணலாம். பட் இப்போ நம்மளுக்கு ஸ்கோப் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ரிக்குவயர்மெண்ட் வந்து என்னென்னலாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு கரெக்ட் நேமா யூசர் நேம் பாஸ்வேர்டா செக் பண்றதுக்கு இது வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஆபரேட்டர் ஆட் பண்ணிருக்காங்க, யூசர் நேம் வேலிடேட்டர் அகைன்ஸ்ட் தி ஸ்டோர்ட் வேரியபிள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ட் வேரியபிளுக்கு அகைன்ஸ்டா வேலிடேட் பண்ணும்.
மேக்ஸிமம் 5 ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு வயல் லூப் வந்து கொடுத்துருக்காங்க. 2 இன்டிஜர் அவுட்புட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பை 5க்கு வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அபோவ் 100 ஆகுதுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அசைனிங் ஆபரேட்டர் கொடுத்துட்டு இங்க வந்து கிரேட்டர் தென் வந்து கொடுத்துருக்காங்க. பிலோ ஆகுதுன்னா எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் அண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்புட், ஆபரேட்டர், வயல் லூப், இஃப் எல்ஸ், ஸ்ட்ரிங் டு ஃபார். ஆனா இது எல்லாமே கவர் ஆயிருக்கான்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லுக் வந்து கவர் ஆகல. அப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஆல் ஃபைன் கைண்ட்லி ஆட் ஓகே ஃபார் லுக் டாபிக் அகேன்ஸ்ட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போறேன் சும்மா. இது வந்து இப்படி இந்த ப்ராக்டிஸ் வச்சுக்காதீங்க. இது வந்து யூஸ்வலி நீங்க நல்லா யோசிச்சு என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து அட்டெம்ப்ட் இன் ரேஞ்சுக்கு வந்து 5 ஐட்டம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் லூப்பையும் ஆட் பண்ணி விட்டுருச்சிங்க. ஓகேவா? இந்த ஃபார் லூப்பையும் ஆட் பண்ணிட்டு என்னென்னலாம் கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சேஞ்ச் வந்து பூலியன்ல ஆட் பண்ணிருப்பாங்க. லாகின் சக்சஸ்ஃபுல் ஃபால்ஸ்ல இருந்து லேட்டர் வந்து ட்ரூக்கு மாறுறது வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேவா? நான் இப்போ நீங்க உங்களுக்கு உங்களோட டாபிக் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுதான் வரணும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ப்ரோக்ராம இங்க நான் வந்து ஒரு சும்மா டெஸ்ட் டாட் பிவைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை பண்ண போறேன். இப்ப எனக்கு கரெக்டா ஆன்சர் இது கொடுக்குறா இல்லையான்றது நம்ம பார்ப்போமா? நம்ம ஸ்கோப் என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ ஸ்கோப் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 100க்கு மேல போச்சுன்னா ஹை வேல்யூ, இல்லைன்னா வந்து லோ வேல்யூன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ பாஸ்வேர்டு வந்து அட்மின் அண்ட் இது பைத்தான் வந்து 1 2 3 சொல்லிட்டு இருக்கு. அது தவிர்த்து வேற ஏதாவது போச்சுன்னா அது வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இங்க பாருங்க, என்டர் யூசர் நேம் சொல்லிட்டு கேட்டு யூசர் நேம் என்ன பண்ணிருக்கு? அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாஸ்வேர்டு வந்து பைத்தான் 1 2 3 சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து பாத்தீங்கன்னா 100 கொடுத்துருக்கேன். செகண்ட் இன்டிஜர் வந்து 500 கொடுத்துட்டேன். ஹை வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அகைன் வந்து திரும்ப வந்து கேக்குது. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாகின் இங்க அந்த அட்டம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த வைல் லூப் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 100 ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு ரூல் செட் பண்ணியிருக்கேன். இந்த ரூல் வந்து என்ன செட் பண்ணியிருக்கேன்? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் 500னா ஹை வேல்யூன்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன் நான். இஃப் ஆன்சர் இஸ் எக்ஸீடிங் 100 should high value and break the current program அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். else until it's giving more than 100 wait for another 3 attempts. இது ஏன் முக்கியமா சொல்றேன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப்பா போயிட்டே இருக்கு. சோ நம்ம ப்ராம்ப்ட்ல எப்பவுமே நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்லிட்டேன், ஆனா இங்க நான் போய் சொல்லாதனால அது போயிட்டே இருக்கு பாருங்க. அதனால இப்ப என்ன பண்ண போறேன்? திரும்ப அதே இது ஃபார் லூப்ஸ் நான் இன்க்ளூட் பண்ண சொல்லி சொல்ல போறேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப அதே ஏஐ கிட்ட போயிட்டு இந்த சேஞ்சஸ் வந்து கூடுன்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன். ஓகேவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்டேட் ரிக்வயர்மெண்ட் சொல்லிட்டு போட்டு இதை புதுசா ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் போயிட்டு இதே இது எடுத்து ஒரு கட் காப்பி பேஸ்ட் தான், சிம்பிள் தான். இப்போ நான் போய் என்ன பண்ண போறேன்? இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் இப்போ ரன் பண்ண போறேன் இது நான். ஓகேவா? இப்போ கரெக்டான இப்போ நான் வந்து தப்பான ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். 4 ரிமைனிங் வந்து பாருங்க. ஓகே, லாகின் அட்டம்ஸ் ரிமைனிங் 0 வந்ததுனால உங்களால அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ நான் போய் என்ன பண்ண போறேன்? இது திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்க போறேன். இப்போ வந்து என்டர் யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பைத்தான் 1 2 3 சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் அட்டம் 1 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்குது. ஸோ 18 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 18 to 10 வந்து 4000 வந்து ஹை வேல்யூ. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்? அடுத்து வந்து திரும்பவும் அட்மின் பைத்தான் 1 2 3 சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்க 0 1 கொடுத்துட்டு 0 1 கொடுத்துட்டு 0 1 கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ லோ வேல்யூன்றதால 3 டைமுக்கு அப்புறமா அது வெளியில வந்துருச்சு.
ஸோ எல்லாமே நம்ம வந்து ஏஐ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏஐ கிட்ட வந்து பிளைண்டா போட்டு கேட்டுருவாங்க. இப்ப நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுக்கே நம்ம எத்தனை வாட்டி போயிட்டு கரெக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு பாருங்க. அதுவும் இல்லாம இங்க நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா போயிட்டு இப்ப நம்மளுக்கு விஷயம் தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க கேல்குலேஷன் அட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ஒன்னு என்டர் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் இங்க போயிட்டு என்டர் ஒன்னு பண்ணிடுவேன். நான் இங்க பண்ணனா என்ன ஆகும்? நான் திரும்பவும் போயிட்டு அட்மின் பைத்தான் 1 2 3 இருக்கு. கால்குலேஷன் அட்டம் செகண்ட் அட்டம் டைரக்டா வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டமுக்கு போகாது. ஸோ எனக்கு விஷயம் தெரியும். எனக்கு விஷயம் தெரியும் போது இதை நான் வந்து என்ன வேணாலும் நான் வந்து பண்ணிப்பேன் நான். அதனால விஷயம் தெரிஞ்சு ஏஐல கை வச்சோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்க ஏஐ வந்து நீங்க படிக்கும் போதே வந்து அந்த ஏஐ கூட செப்பரேட்டா ஒரு சைட் பாரா வச்சு நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறமா நம்ம நிறைய ஏஐல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, என்னென்ன பெஸ்ட் ப்ராம்ஸ் இருக்கு, ஒன் ஷார்ட் ப்ராம்ஸ், 0 ஷார்ட் ப்ராம்ஸ்லாம் நம்ம படிப்போம். பட் இப்போதைக்கு நமக்கு இது போதும். நம்ம ஃபர்தரா நம்ம அடுத்தடுத்து போக போக நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். மீண்டும் உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றியுடன் கூடி விடைபெறுகிறேன். நானும் ஐடிகாரன் தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ தட் நிறைய வேலையும் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவேன். நன்றி, வணக்கம்.